இளவரசியும் சூனியக்காரியும். சில வருடங்களுக்கு முன்னாடி மரகத நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்தார். அவரோட ஆட்சியில நாடு ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. மக்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அரசன் நாட்டோட மைய பகுதியில இருக்க அரண்மனையில வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு திருமணமாகி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சாமா. தங்களுக்கு புதிய இளவரசி வந்ததை நினைச்சு நாட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாமா. அந்த நாளை பண்டிகை மாதிரி கொண்டாடினாங்களாமா. அந்த இளவரசிய அரசர் ரொம்பவும் அன்பா வளர்த்தினாராமா. சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த இளவரசி நல்லா வளர்ந்திருந்தாங்களாமா. தினமும் அரண்மனை தோட்டத்துல பந்து வச்சு விளையாடுறத அந்த இளவரசிக்கு ரொம்ப பிடிக்குமாமா. ஒரு நாள் அந்த மாதிரி பந்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தப்போ பக்கத்துல இருந்த குளத்துல அந்த பந்து விழுந்துருச்சு. அதை பார்த்து இளவரசிக்கு ரொம்ப சோகமாயிட்டாங்களாமா. அதை பார்த்து இளவரசி ரொம்ப கவலைப்பட்டாங்களாமா. ஏன்னா இளவரசிக்கு நீச்சல் தெரியாது, அந்த பந்தையும் எடுக்க முடியல. அதனால குளத்துக்கு பக்கத்துல இருக்க கரையில உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சுட்டாங்களாமா. அந்த சத்தத்தை கேட்டு குளத்துக்குள்ள இருந்த ஒரு தவளை வந்து இளவரசிய பார்த்து ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டுச்சாமா. அதுக்கு அந்த இளவரசி என்னோட பந்து இந்த குளத்துல விழுந்துருச்சு, என்னால எடுக்க முடியலன்னு சொன்னாலாமா. அதை கேட்ட தவளை இளவரசி கிட்ட நான் இந்த பந்தை பத்திரமா எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு குளத்துக்குள்ள குதிச்சதாமா. கொஞ்ச நேரம் கழிச்சு இளவரசியோட அந்த கோல்டன் கலர் அழகான பந்தோட தவளை வெளியே வந்துச்சாமா. அதை பார்த்ததையும் இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சாமா. உடனே தவளைக்கு நன்றி சொன்னாலாமா. அதுக்கப்புறம் இளவரசியும் தவளையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாமா. தினமும் சாயங்காலம் 2 பேரும் சேர்ந்து அந்த தோட்டத்துல பந்து விளையாடுவாங்களாமா. விளையாண்டு முடிச்சுட்டு தின்பண்டங்கள் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்களாமா. இது மாதிரி ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரமாவே தோட்டத்துக்கு வந்துட்டாங்களாமா. தவளை வர வரைக்கும் நம்ம தனியா விளையாடலாம்னு நினைச்சு பந்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்களாமா. அதே நேரத்துல ஒரு சூனியக்காரி அந்த வானத்துல பறந்து போயிட்டு இருந்தாங்களாம். தோட்டத்துல தனியா விளையாடுற இளவரசிய பார்த்து கடத்தலான்னு திட்டமிட்டாங்களாமா. அவளை கடத்தி அரசர்கிட்ட இருந்து வைரம் வைடூரியம் மற்றும் தங்கங்களை எல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலாமா. உடனே அந்த தோட்டத்துல இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு தக்க சமயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலாமா. அதே மாதிரி அந்த நேரமும் வந்துச்சு. இளவரசியோட பந்து அந்த மரத்துக்கு பக்கம் வந்துச்சு. இளவரசியும் அதை எடுக்க வந்தாங்க. உடனே மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த சூனியக்காரி இளவரசிய புடிச்சு வானத்துல பறக்க ஆரம்பிச்சாலாமா. பயந்து போன இளவரசி காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம். அந்த சத்தத்தை கேட்டு வந்த காவலர்களை எல்லாம் சூனியக்காரி மயக்கமடைய வச்சுட்டு இளவரசியை கடத்திட்டு போனாலாமா. இதையெல்லாம் குளத்துக்கரையில ஒரு நண்டு பாத்துட்டு இருந்துச்சாமா. அத போய் உடனடியா தவளை கிட்ட சொல்லிச்சாமா. தவளையும் உடனடியா அரண்மனைக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் அரசர்கிட்ட சொல்லிச்சாமா. அரசருக்கு அந்த சூனியக்காரி மேல ரொம்ப கோவம் வந்துருச்சாமா. தன்னோட படை தளபதியும் வீரர்களையும் அழைச்சு நாடு முழுவதும் இளவரசிய தேடுங்க உத்தரவு பிறப்பிச்சாராமா. அதே சமயத்துல அங்க வந்த ஒரு கழுகு, அரசரே, அந்த மோசமான சூனியக்காரி நம்ம இளவரசிய புடிச்சிட்டு அந்த மலை மேல இருக்க அவளோட வீட்டுக்கு கொண்டு போறத நான் பார்த்தேன்னு சொல்லிச்சாமா. உடனே அரசர் படை தளபதியும் வீரர்களையும் கூப்பிட்டு அந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தாங்களாமா. ஆனா அந்த மலை பார்க்க ரொம்ப உயரமாகவும் கரடு முரடாவும் இருந்துச்சாமா. அதனால எப்படி ஏறுறதுன்னு வீரர்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்களாமா. அதை பார்த்த கழுகு வீரர்கள் கிட்ட இருக்க ஒரு கயிறை வாங்கி மலை உச்சியில இருந்த ஒரு மரத்துல கட்டிடுச்சாமா. வீரர்களும் படை தளபதியும் அரசரும் அந்த கயித்தை புடிச்சு ஈஸியா மலை மேல ஏறி வந்தாங்களாமா. அதுக்கப்புறம் வீரர்கள் எல்லாம் சூனியக்காரியோட வீட்டை சுத்தி வளைச்சிட்டாங்களாமா. அந்த அரசரும் ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தாராமா. அந்த இடத்துல இளவரசி ரொம்ப சோகமா அழுதுட்டு இருந்தாங்களாம். சூனியக்காரி சமையல் அறையில சமையல் செஞ்சுட்டு இருந்தா. உடனடியா அந்த அரசர் ஒரு திட்டம் தீட்டி இளவரசிய சூனியக்காரிக்கு தெரியாம ஜன்னல் வழியா வெளியே கூப்பிட்டு வந்தாராமா. அதுக்கப்புறம் அரசரும் இளவரசியும் கயித்து மூலியமா மலை அடிவாரத்துக்கு வந்துட்டாங்களாமா. அதுக்கப்புறம் அங்க இருந்த படை தளபதியும் வீரர்களும் சூனியக்காரிய கைது செஞ்சாங்களாமா. அதுக்கப்புறம் அவளோட மந்திர குச்சியையும் உடைச்சிட்டாங்க. சூனியக்காரி சிறைகளையும் அடைச்சிட்டாங்களாமா. அடுத்த நாள் அந்த இளவரசி தோட்டத்துக்கு போய் நண்டுக்கும் தவளைக்கும் மற்றும் கழுகுக்கும் ரொம்ப நன்றி சொன்னாலாமா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பந்து வச்சு சந்தோஷமா விளையாடினாங்களாமா. அந்த சூனியக்காரினால அதுக்கப்புறம் சிறையில இருந்து வெளியே வரவே முடியலையாமா. இந்த கதை மூலியமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, குறுக்கு வழியில செல்வத்தை ஈட்டணும்னு முயற்சி பண்ணா அது நமக்கு துன்பத்தை மட்டுமே தரும்.
அதுக்கு பதிலா நியாயமான முறையில செல்வத்தை சம்பாரிச்சோம்னா அது நமக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரும்.